வணக்கம். இன்னைக்கு நம்ம புளி மிளகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மிளகாவை நல்லா கழுவி ஈரம் போக வச்சுருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள், புளி, வெல்லம், அப்புறம் உப்பு. டிஸ்கிரிப்ஷனில் அளவெல்லாம் கொடுக்குறேன். புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அதுலேயே உப்பு, வெல்லம் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த புளி டேஸ்ட்டை கொஞ்சம் வெல்லம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் இருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் அதிலே போட்டுட்டு மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதனால் உங்களுக்கு வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை அடுப்பில் வச்சு சும்மா ஒரே ஒரு கொதி தான் வரணும். மிளகா கலர் கூட மாறக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். குழைய வெந்துருச்சுனாக்கா நல்லா இருக்காது. அப்படி நெத்து நெத்தாக தான் இருக்கும் இந்த மிளகா. மறுநாள் எடுத்து பாருங்கள். எடுத்துட்டு அந்த மிளகாயை மட்டும் எடுத்துருங்க. தண்ணியை வச்சுட்டு மிளகாயை மட்டும் எடுத்து தட்டில் போட்டு காய வைக்கணும். அந்த தண்ணி உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அதை அப்படியே மூடி வச்சுருங்க. மிளகாயை மட்டும் வெயிலில் கொண்டு போய் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதும் திருப்பி கொண்டாந்து அந்த மிச்சம் இருக்கிற புளி இருக்கு இல்லையா, அதில் போடணும். போட்டு திருப்பி நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அந்த மாதிரி அந்த புளியை அந்த மிளகா ஃபுல்லாக உரிகிற வரைக்கும் நம்ம அது மாதிரி திருப்பி திருப்பி செய்யணும். எனக்கு 2 டேஸ்லேயே ஃபுல்லாக ஊறிடுச்சு. பார்த்தீங்களா, புளி தண்ணி எதுவுமே மிச்சம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எடுத்து காய வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளாவது நல்ல வெயிலில் நல்லா சுள்ளுன்னு காயணும். இது மோர் மிளகா அளவுக்கு ரொம்ப மொறு அப்படின்லாம் இருக்காது. இந்த புளியும் உப்பும் சேர்ந்ததுனால லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு இருக்க தான் செய்யும். இப்படி உடச்சிங்கனாக்கா உடையாது, வளையும். ஆனால் நல்லா காஞ்சிருக்கும், கெட்டு போகாது. ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. வறுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இப்படி போட்டு வறுத்திங்கன்னா லைட்டாக வறுத்தாலே போதும். சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதால சீக்கிரமாக வறுத்துரும். இது மோர் மிளகா அளவுக்கு கலர் இருக்காது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா புளி போட்டதுனால அப்படி இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மோர் மிளகா தான் என்னோடய ஃபேவரேட்டு. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புளி மிளகாவும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.